வீட்டு கடன் வாங்கும்போது கட்டாயமா தெரிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயங்கள பத்தி இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி விகிதங்கள வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ளணும். உங்களுடைய மாத இஎம்ஐல வந்து ஒட்டுமொத்த கடன் செலவையும் வந்து நிர்ணயிக்கிறது இந்த வட்டி விகிதம் தான். அதனால வட்டி விகிதத்துல தெரிஞ்சு தான் நீங்க அந்த லோனே வந்து எடுக்கணும். முதல் விஷயம் அதுதான். ஒரு பேங்க்ல மட்டும் விசாரிச்சு நீங்க எடுக்கக்கூடாது. ஒரு 4, 5 பேங்க்ல விசாரிச்சா தான் நமக்கு தெரியும் வட்டி விகிதம் என்ன அப்படின்ட்டு. குறிப்பா இந்த வீட்டு கடனை பொறுத்தளவு வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 9% வரைக்கும் வந்து மாறுபடும். அது ஒவ்வொரு பேங்க்கை பொறுத்து வந்து இருக்கும். அந்த வட்டியிலே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட், ஃப்ளோட்டிங் ரேட்டுன்னு சொல்லி இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து நிலையான முறையில் அந்த வட்டியை வந்து செலுத்துகிற மாதிரி பார்த்து வீட்டு கடனை வந்து அப்ளை பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். கூடுதல் செலவுக்கு பட்ஜெட் கண்டிப்பாக வந்து போடுங்க. அசல் தொகை மற்றும் வட்டி தவிர வீட்டு கடன்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இருக்கும். சட்ட ரீதியான கட்டணங்கள், அதாவது லீகல் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், இந்த மாதிரி கூடுதல் செலவும் வந்து இருக்க தான் செய்யும். இந்த செலவுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் தொகையிலேருந்து 2%லேருந்து 5% வரைக்கும் வந்து இருக்கும். அது ஒவ்வொரு பேங்கை பொறுத்து வந்து மாறுபடலாம். இந்த ஹோம் லோன் வந்து வாங்கும்போது இந்த கூடுதல் செலவுகளையும் உங்களுடைய பட்ஜெட்டில் வந்து அடக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய நிதி சுமை வந்து கம்மியாகும். நெக்ஸ்ட்டு 3வது விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். உங்களுடைய தகுதியை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த வீட்டு கடனுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கடன் பெற தகுதியானவரா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வது ரொம்பவே வந்து அவசியம். ஏன்னா உங்களுடைய வருமானம், கிரெடிட் ஸ்கோரு, ஏஜ், உங்களுடைய வேலை, இதெல்லாம் பார்த்து தான் கடன் தகுதியை வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோருனா 750க்கு மேலே இருக்கணும். குறைவான வட்டியில் தான் அப்போ தான் கிடைக்கும். 750க்கு கீழே இருந்ததுன்னா உங்களுக்கு கம்மியான வட்டிக்கு வந்து கிடைக்காது, அதிகமான வட்டிக்கு தான் வந்து கிடைக்கும். சில நேரத்தில் வந்து கிடைக்காமலேயும் வந்து போகலாம். இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு என்னால் அந்த லோனை கட்ட முடியுங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த ஹோம் லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அடுத்து 4வது விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். முன்கூட்டியே செலுத்தும் ஆப்ஷனை வந்து நீங்கள் கவனிக்கணும். இப்போ வந்து ஒரு லோனை வந்து எடுத்துட்டீங்க, இந்த ஹோம் லோனை. இதுக்கு ப்ரீபேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு வசதி இருக்கும். அதேமாதிரி ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் வந்து எவ்வளவோ, கடனுக்கான அபராதம், கூடுதல் கட்டணம், சீக்கிரமாக வந்து இந்த கடனை வந்து கட்டி முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற பட்சத்தில் அதுக்கான சார்ஜஸ் என்ன, முன்கூட்டியே செலுத்துகிற மாதிரி வசதி இருக்குதா, அபராத கட்டணங்கள் எதுவும் இருக்குதா, இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் அந்த லோனை வந்து வாங்குங்க. அடுத்தது 5வது விஷயம் என்னன்னு பார்த்துடலாம். நல்ல கிரெடிட் ஸ்கோரை வந்து பராமரிக்கணும். கடன் பெறுவதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரெடிட் ஸ்கோருங்கிறது வந்து அவசியம். மாதம் மாதம் நீங்கள் வந்து இஎம்ஐ கட்டுவீங்க. கரெக்டான டைமில், ஆன் டைமில் வந்து இஎம்ஐ கட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து கரெக்டான முறையில் உங்களுக்கு இருக்கும். இன்க்ரீஸ் ஆகும், டவுன் ஆகாது. சரியான முறையில் வந்து நீங்கள் செலுத்தாமல் போனீங்கன்னா 1 நாள் 2 நாள் லேட்டாக பேமெண்ட் பண்ணால் கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறையிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கிரெடிட் ஸ்கோரை வந்து தயவு செய்து பராமரிங்க. கிரெடிட் ஸ்கோருக்கான எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஏற்படுத்தாமல் இருங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் டாப் அப் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு இந்த கிரெடிட் ஸ்கோர் வந்து ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். நீங்கள் ஒரு லோனை பாதியை கட்டி முடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த வீட்டுக்கு எதுவும் செலவு பண்ணுறங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கடன் தேவைப்படுச்சுன்னா கூட நீங்கள் அதிலே டாப் அப் பண்ணி நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் கிரெடிட் ஸ்கோரை பராமரிங்க அப்படிங்கிறது. 750க்கு மேலே மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படிங்கிறது. கரெக்டான டைமில் இஎம்ஐ செலுத்துங்க. அது ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த 5 விஷயங்களும் கவனித்து தான் நீங்கள் ஹோம் லோனுக்கே வந்து அப்ளை பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ஹோம் லோனுங்கிறது வந்து எந்த ஒரு பிரச்சனைகளுமே வந்து இருக்காது நீங்கள் கடன் கட்டுவதற்கு. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த கடனை வந்து சீக்கிரமே வந்து அடைக்க முடியும். அவங்க சொன்ன டைம்லேயே வந்து நீங்கள் செலுத்தவே முடியும்.